கதறல் இன்னும் சத்தமா கேட்கும் நினைக்கிறேன். பார்ப்போம். என்னடா திமுக வளர்வது உங்களுக்கு பிடிக்கல, அதான் காரணம். அதனால தான் இன்னைக்கு யாரோ வரவெல்லாம் புதுசாக கட்சி தொடங்குறவெல்லாம் திமுக ஒழியணும் அழியணும் என்ற அந்த நிலையில தான் இன்னைக்கு போயிட்டு இருக்காங்களே தவிர. விஜய் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டில் பாசிசம் என்று சொல்கிறார்களே, அவர்கள் பாசிசம் என்றால் இவர்கள் என்ன பாயாசமா என்றும், சிறுபான்மை பெரும்பான்மை, மதம், சாதி, ஏழை பணக்காரன் என்று பிளவுபடுத்தி சமூக நீதி என்று ஏமாற்றிக் கொண்டும் ஊழல் கொள்ளைகளைச் செய்து வரும் கட்சிகள் எனவும் விஜய் கூறியது பொதுவாக அனைத்து கட்சிகளுக்கும் பொருந்தும். இவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த பாசிசம் அவ்வளவுதான். ஒற்றுமையா இருக்கிற நம்ம மக்கள் மத்தியில இந்த சிறுபான்மை பெரும்பான்மைன்னு ஒரு பிரிவினை பயத்தை காட்டி ஒரு ஃபுல் டைம் சீனை போடுறதே ஒரு வேலையா போச்சு. இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன், அவங்க பாசிசம்னா நீங்க என்ன பாயாசமா? நீங்களும் அவங்களுக்கு கொஞ்சம் கூட சளைக்காதவங்க தானே. மக்கள் விரோத ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லி மக்களை ஏமாத்துறீங்க. ஆனாலும் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிற என்று சொன்னது மூலம் குறிப்பாக தி.மு.க.வை குறிப்பிட்டு விஜய் சொல்லியுள்ளார். அதற்கான முதல்வர் ஸ்டாலினின் எதிர்வினையை பாருங்கள். என்னடா திமுக வளர்வது உங்களுக்கு பிடிக்கல, அதான் காரணம். அதனால தான் இன்னைக்கு யாரோ வரவெல்லாம் புதுசாக கட்சி தொடங்குறவெல்லாம் திமுக ஒழியணும் அழியணும் என்ற அந்த நிலையில தான் இன்னைக்கு போயிட்டு இருக்காங்களே தவிர. ஒரே வரையில் சொன்னா சொல்வார், வாழ்க வசவாளர்கள் அப்படின்னு சொல்லுவார். அதான் நான் சொல்ல முடியும். நாங்கள் அதை பற்றி கவலையே படலை. எங்கள் போக்கு மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய போக்கு தான். தேவையில்லாமல் எல்லாருக்கும் நாங்கள் பலம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, தேவையும் இல்லை. எங்கள் நேரத்தை வீணடிக்க நாங்கள் விரும்பல. மக்களுக்கு பணியாற்ற அதற்கு எங்களுக்கு நேரம் கிடைக்கல. போ தங்களுக்கு கீழ்வன்மணி முதல் திண்ணியம், வேங்கை வயல், சங்ககிரி என்று கணக்கில்லாமல் தொடரும் சமூக நீதியை காக்கவே நேரமில்லாமல் தூங்க முடியாமல் இருக்கும்போது கண்டவனுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதில்லை. அது எங்கள் வேலையும் இல்லை என்கிறார் திராவிட நாட்டின் முதல்வர். ஒரு அரசியல் கட்சியாக தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தையும் பெற்ற ஒரு கட்சியின் தலைவரின் கேள்விக்கு விமர்சனத்திற்கே இந்த ஆணவமான பதில் என்றால் சாமானிய ஒருவருக்கு தி.மு.க. பதில் சொல்லவா போகிறது? வாழ்க திராவிட நாடு, வாழ்க சமூக நீதி.